இந்தியா வர்சஸ் யுஏஇ முதல் மேட்ச் இந்தியாவுக்கு இந்த ஏஷியா கப் 2025 ஓப்பனிங்கே வந்துட்டு இப்படி நான் வந்து தப்பா எடுத்துக்காதீங்க. யுஏஇ வந்துட்டு கொசு அடிச்ச இந்தியான்லாம் என்ன பீத்திக்காதராடு, இங்கே எவ்வளோ பெரிய நாடு, இன்னைக்கு நாங்கள் இப்படி வேணா இருக்கலாம், நாளைக்கு நாங்களும் வளர்ந்து வரலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு சாதாரண ஒரு ஆளாக டெலிவிஷன் நுழைஞ்சார். இன்னைக்கு அவர் ஒரு ஹீரோ ஆயிட்டாரு. எல்லாருமே அவர் அப்படி தான் ஆரம்பத்தில் அசிங்கப்படுத்தினாங்க. தயவுசெய்து அந்த ரேஞ்சுக்கு எடுத்துகிட்டு போயிடாதீங்க இந்த இந்தியா யுஏஇ கதையை. கொசு அடிச்சனா சும்மா அது ஒரு ஒரு ஜோக்கா சொல்கிறது, ஜோக்கா பார்த்துட்டு விட்டுருணும். சில டைம்லாம் ரொம்ப அதை சீரியஸாக எடுத்துக்கூடாது பாஸ் அப்படின்னு சொல்லி இந்த இந்தியா வர்சஸ் யுஏஇ மேட்ச் வந்து கிட்டத்தட்ட பார்க்கணும் அப்படின்னா வந்துட்டு இவர் சொன்ன மாதிரி தான் சஞ்சய் மஞ்சுரேக்கர் அவர்கள் வந்துட்டு சூரியகுமார் யாதவ் கிட்ட கேட்குறாரு. என்னையவே சொல்கிறீங்களே, அவர் சொன்னதை பாருங்க. சூரியகுமார் யாதவ் கேட்குறாரு, என்ன உங்களுக்கு ஒரு ஃபுல் மேட்ச் ஃபீ கிடைக்குமா இந்த மேட்ச்சுக்கு அப்படின்னு. அந்த அளவுக்கு வந்து சிரிச்சுக்கிறாங்க அவங்களாம். ஸோ அதனால் வந்து இதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இந்தியா வர்சஸ் யுஏஇ போன்ற மேட்சஸ்லாம் முதல்ல இந்த மாதிரி ஸ்டேஜில் ஒரு ஏஷியா கப் போன்ற டோர்னமெண்ட்டை நடக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்.